எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க் எடுத்தீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க? என் பேர் வந்து பிரேமா நாகராஜன். நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காரைக்குடிலேருந்து வரேன். இப்போ முடிஞ்ச குரூப் ஃபோரில் நான் வந்து 1627வது ரேங்க் எடுத்து டைப்பிஸ்டில் சிவகங்கை கோர்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். 200 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் போட்டீங்க? நான் வந்து 165 போட்டேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிசிக்குள்ளே வந்தீங்க? நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே எனக்கு அரசு அதிகாரி ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதோட காரணம் என்னென்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு நெசவாளர். நான் நெசவாளர் குடும்பத்துலேருந்து வந்தவன். எங்கள் வீட்டில் வந்து 4மே பெண் குழந்தைங்க தான், ஆண் குழந்தைகள் யாரும் இல்லை. அதில் நான் கடைசி குழந்தை. நான் தான் எங்கள் வீட்டோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருக்குமே நான் வந்து என்னை படிக்க வச்சு நான் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. எனக்கும் அது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலியில் நாங்கள் 4 பேர் பெண் குழந்தையாக இருக்கிறனால நிறைய பேச்சு வந்து நிறையா வாங்கினோம். ஸோ அப்போ இருந்து எனக்கு வந்து படித்து ஒரு எப்படியாச்சும் வாங்கணும்னு இருந்தது. அப்போயே இருந்தது. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இல்லாதனால இவ்வளோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு. கல்லூரி முடிச்சுட்டு எத்தனை ஆண்டுகள் கழிச்சு திரும்ப படிக்க ஆரம்பிச்சீங்க? 15 வருஷம். 15 ஆண்டுகள் கழிச்சு திரும்ப புத்தகத்தை எடுக்கும்போது எப்படி படிக்கிற மைண்ட் செட்டை உருவாக்குனீங்களா? அதாவது எனக்கு வந்து அப்போ இருந்தே அதாவது அவேர்னஸ் இல்லைனாலும் என் மனசுக்குள்ளே வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நம்ம ஒரு அரசு அதிகாரி ஆகணுங்கிற தாட் மட்டும் என்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கான படிக்கிற சூழ்நிலை வரல. பட் வரும்போது நான் எப்படியோ படித்து அதுக்கு தடங்களும் நிறைய வந்துச்சு. அதை தாண்டி படிக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணது என் ஹஸ்பண்டு. இந்த இடத்துல அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். 2வது வந்து எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்காங்க. அவர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, நீ படி உன்னால் முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து நான் 2 குழந்தைகளை வச்சுட்டு படிக்க முடியாதுன்ட்டு எனக்காக என் குழந்தைகளை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் என்னால் இன்றைக்கி வந்து போஸ்டிங் வாங்க முடிஞ்சது. நான் 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போதுக்கு வந்து ப்ரைவேட்டில் வந்து ஜாப் போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து 131 கொஸ்டின் அடித்தேன். அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீ ஜாப் போயிட்டு வந்து ஓரளவுக்கு வாங்கிட்ட, நீ வந்து இனிமேல் ஜாப் போக வேணாம், உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளம், அதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் மட்டும்தான் ஜாப் போய்கிட்டு இருந்தார். நிறைய பேர் சொன்னாங்க அவர்கிட்ட, ஒய்ஃபை வந்து படிக்க வைக்கிறீங்க, அதுக்கு போய் ஒரு வேலைக்காச்சும் போகலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்கள்ட்டையே. அவர் சொல்லியிருக்காரு, அதாவது இன்றைக்கி போகிறது இதாக இருக்கும், அது என்றைக்கு நிரந்தரமாக இருக்காது, அவங்களுக்கு பிடிச்சது என்னோடய ஒய்ஃபுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னவங்கள்ட்ட சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அவரோட நம்பிக்கையை வந்து நான் காப்பாற்றிருக்கேன். 2022 145 போட்டேன். ஏன்னா 2090க்கு அப்புறம் வந்து 20 வந்து எனக்கு தம்பி பிறந்துட்டான். ஸோ அதனால் படிக்கிறது கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2021 தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து கோச்சிங், அதாவது ரெகுலர் பேட்ச்லாம் எங்கேயும் கிளாஸ்லாம் போனதில்லை. கிளாஸில் அது வரைக்கும் எங்கேயும் அட்டன் பண்ணதில்லை. ஒன்லி ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பேட்ச் தான் போட்டிருந்தேன். ஏன்னா என் குழந்தை வந்து 3 மாதமாக இருக்கும்போது நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வெறும் கன்ஃபியூஸாக வந்து நான் வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் போட்டேன், தவிர வேறு எதுவும் பண்ணலை. அதே மாதிரி அக்கா வந்து 18 மணி நேரம் படித்தேன்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த மாதிரி படிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே நான் தான் பார்க்கணும். இப்போ குழந்தைகளையும் பார்த்துட்டு குழந்தைகளை ஸ்கூலில் விட்டு எல்லாம் பண்ணி எல்லாமே நான் தான் பண்ணணும். எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து தான் நான் படித்தேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு தாட் வந்து என்னென்னா, இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு நான் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டு நிற்கிறேன். ஓகே, இப்போ 2019 22 அட்டம் அந்த ஃபெயிலியர்லாம் உங்களுக்கு என்ன லெசன் சொல்லி கொடுத்தீங்க? அப்போ வந்து நான் ஒர்க்கு போயிட்டு இருந்தனால சரி ஒர்க்கை விட்டால் கொஞ்சம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி நான் வந்து அப்போ 2019 ஒன்லி தமிழ் மட்டும் தான் படிச்சிருந்தேன். ஜிஎஸ் வந்து தொடவே இல்லை. தமிழ் நான் வந்து மேக்ஸ் டிபார்ட்ங்கிறனால ஓரளவுக்கு மேக்ஸ் போடுவேன். இப்போ 2022 அப்படி வரும்போது 2019 அதாவது புக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லாம் ஓல்டு சிலபஸ்ஸு. இப்போ 2022 வரும்போது நியூ சிலபஸாக இருந்தனால நான் அப்போ தான் புக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதனால் நிறைய வந்து என்னால் கவர் பண்ண முடியலை. இப்போ 24லேயுமே நான் வந்து ஒன்லி 10th புக் அளவுக்கு தான் நான் படித்தேன். நான் 11th 12th படிக்கலை. 11th 12th ஐஎன்எம் மட்டும் தான் படித்தது.
இதில் படித்தேன். ஆனால் தமிழும் மேக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால என்னால் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு 5 ஆண்டுகள் ஜேர்னின்றதுல நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கீங்க, நிறைய அவமானங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு எதுக்கு படிக்க. அது நிறையாவே வந்தது. அதாவது குழந்தைகள் வச்சுட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, 2 பேர் ஜாப்புக்கு போனால் ஏதோ ஒரு ஃபேமிலி ரன் பண்ணலாம், அதை விட்டுட்டு ஒரு ஆள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது தப்பு, இந்த நிலைமை இது தேவை அப்படின்னு நிறையா பேர்கிட்ட நாங்கள் பேச்சு வாங்கினோம். இருந்தாலும் நாங்கள் வந்து இன்றைக்கி அது பேச்சாக இருக்கும், அது நாளைக்கே அது வந்து வேறு மாதிரி மாறும், படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான். படிப்பா நீ படி, நீ உன்னால் வாங்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர். இப்போ ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாலும் கூட எல்லா சிச்சுவேஷனும் அந்த மாதிரி இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கலாம், அதனால சண்டை வந்திருக்கலாம், இருக்கும். அது எல்லாம் போகும். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி அதாவது ஹஸ்பண்ட் வந்து அவர் அப்ராடில் இருந்தனால அவர் வந்து எங்களுக்கு ஃபோன் காண்டாக்ட் மட்டும்தான். ஸோ பிள்ளைகள் எல்லாமே பார்க்குறது எல்லாமே நானாக இருந்தனால வந்து இன்றைக்கி வந்து பேச்சு வரும், எல்லாமே வரும். நானே கடைசியில் ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டேன். கஷ்டங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பேச்சு எல்லோரும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க, பேசுகிறவங்க பேச மட்டும் தான் செய்யணும், அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வேலை வாங்கினா மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள வந்துச்சு. இந்த மூமெண்ட் எப்படி இருக்குங்க ஆர்டர் வாங்கினது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களாக்கா? ஆமாம், பண்ணேன். கொஞ்சம் அதாவது நெர்வஸால இல்லை, என்னோட ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு ஜேஏ லெவலுக்கு ஜே போஸ்டிங் எடுக்கிற அளவுக்கு வந்திருப்பேன். எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா? என்ன மாதிரி? தெரிஞ்ச கொஸ்டின் தான் நான் மிஸ்டேக் பண்ணேன். டெஸ்ட் பேட்சில் நீங்கள் போனதில்லையா? டெஸ்ட் பேட்ச் நான் போட்டேன், கன்யூஸாக போட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு என்னென்னா வந்து எல்லா டெஸ்ட்டும் என்னால் அட்டன் பண்ண முடியாது குழந்தைகளை வச்சுக்கிட்டு. என்னால் எப்போ முடியுதோ அந்த டைமில் மட்டும் தான் நான் போய் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவேன். நான் வந்து அதாவது குரூப் ஸ்டடி தான் நாங்கள் பண்ணது. அதாவது கடந்த 1 இயர் மட்டும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து காரைக்குடி படிப்பு வட்டம் இருக்குது, கண்ணதாசன் மணிமண்டபத்தில் இருந்தது. ஸோ அங்கே தான் உட்காந்து எல்லோரும் படித்தது. அந்த குரூப் ஸ்டடி பண்ணது தான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றபடி வந்து எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் கிடைக்காது, கிடைக்கிற டைமை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த குரூப் ஸ்டடி பண்ணும்போது தான் எனக்கு வந்து நிறைய இது ஜிஎஸ்சில் வந்து எனக்கு கொஞ்சம் வீக்காக இருப்பேன். ஸோ அந்த குரூப் ஸ்டடி பண்ணும்போது எனக்கு வந்து ஜிஎஸ்சில் வந்து நிறையா வந்து ஞாபகத்தில் இருந்தது. நாங்கள் வந்து எப்போவுமே ஷார்ட்கட் போட்டு தான் படிப்போம், மனப்பாடம் பண்ண மாட்டோம். ஷார்ட்கட் போட்டு படிக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் வந்து எப்போவுமே ஞாபகம் இருக்கும். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிறது வந்து, அதாவது நம்ம ரொம்ப நேரம் படிக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் நேரம் படித்தாலும் நம்ம படித்ததை வந்து ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 1 வீக் படித்தோமா, அந்த 1 வீக் படித்ததை அந்த வீக்குள்ளே நம்ம ரிவிஷன் பண்ணணும். அந்த மாதிரி ரெகுலராக பண்ணால் போதும். நம்ம நிறையா படிக்கணுங்கிறத விட்டுட்டு நம்ம படித்ததை வந்து நம்ம மைண்டில் நிற்கிதா, நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் இருக்கணும். எக்ஸாம் வந்து கிடைக்கிற டெஸ்ட்டெல்லாம் ஃப்ரீயாக நிறைய இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க. அந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.